சேனல் பை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர் ஜெயன். ஈரானினுடைய அதிபர் ஹெலிகாப்டர் கிளாஷ்ல உயிரிழந்ததா அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப இந்த விபத்தினுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார்? இல்ல, இதுல பல கான்ஸ்பிரசி தியரிஸ் போயிட்டு இருக்கு. நீங்க இறந்தது சாதாரண ஆட்கள் கிடையாது. ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரியாசி அவர்கள், அவருடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், கூட நம்மளுடைய அசர்பைஜான் ப்ரோவின்ஸ் சொல்லக்கூடிய அந்த மாகாணத்துடைய கவர்னர், அதன் பிறகு 4 மூத்த ராணுவ அதிகாரிகள், மொத்தம் 9 பேர். இவ்வளவு பெரிய ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பொழுது அதுல கண்டிப்பா தியரிஸ் யார் யாருக்கு வராங்க, யாராவது சம்மந்தப்பட்டிருக்காங்களா அப்படின்றது எல்லாமே கிளியரா வரும். ஸோ இதுல நேச்சுரல் கெய்னர் அப்படின்ற அந்த பிரின்சிபல் இது நடக்கிறதால யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா எல்லாருமே இஸ்ரேல தான் சொல்லுவாங்க, அமெரிக்காவை சொல்லுவாங்க. சமூக வலைதளம் முழுக்க மொசாட் தான் பண்ணியிருக்காங்க, இல்ல சிஏ தான் பண்ணிருக்கு அப்படின்றது இதெல்லாம் வருது. பட் ஈரான் ஒன்னும் எதுவுமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல. அந்த மரணத்தை இப்ப அவங்க காலையில தான் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாங்க. ஸோ இதோடைய டீடைல் அப்படின்றது நிச்சயமா வெளி உலகுக்கு தெரிய வராது. இது ஒரு சாதாரண நிகழ்வு கிடையாது. இது யார் பண்ணிருக்காங்க அப்படின்றது எல்லாமே ஒரு கெஸ் தான் பண்ண முடியுமே தவிர இதுல உண்மையா இவங்க தான் பண்ணிருக்கலாம் அப்படின்ற இது கிடையாது. பட் ஒரு சில ஃபேக்ட் பேஸ்டா நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த குறிப்பிட்ட ஹெலிகாப்டர் இது பெல் 212 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்க ரக ஹெலிகாப்டர். இது 1966 இது ப்ரொடக்ஷன்ல இருந்துச்சு. 86 இது ப்ரொடக்ஷன் நின்று போச்சு. 86ல இருந்து நீங்க கணக்கு எடுத்தீங்க, கிட்டத்தட்ட 40 வருஷம் பழைய ஹெலிகாப்டர். இது சுத்தமா ப்ரொடக்ஷன்ல இல்ல, வேறு சில நாடுகள் தான் இதை யூஸ் பண்றாங்க. பெல் 212 ரொம்ப கம்மியான வேகத்துல பறக்கக்கூடியது. 150 இருந்து 190 கிலோமீட்டர் தான் அதோடைய வேகமே. ஸோ ஒரு பழைய விமானம் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் நம்ம அதை குடுத்து கவனிக்க வேண்டியது இருக்கு. ரெண்டாவது, ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள்னால இந்த ஹெலிகாப்டருக்கான உதிரி பாகங்கள்லாம் கிடைக்காது. அதை அவங்க பிளாக் மார்க்கெட்ல வாங்கி, இல்ல அந்த ஸ்பேர் பார்ட்ஸா அவங்களே ரீஇன்ஜினியரிங் பண்ணி உருவாக்கி அப்படிதான் அவங்க செயல்பட்டு இருக்காங்களே தவிர, அவங்களால இது ஒரு ஃபுல் பிளெக்ஸா இப்ப ஒரு தெரியும், இவ்வளவு முக்கியமான ஒருத்தர் நாட்டோட பிரதமர் பிரசிடென்ட் எல்லாம் போகும் பொழுது அவங்க இதுக்கு விவிஐபியோட இதுக்கு எப்பயுமே ஒரு புது விமானம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஈரான் மேல இருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் காரணமாக அவங்களால புது விமானத்தையும் வாங்க முடியல. ஸோ இது ஒரு விபத்தா இருக்கக்கூடிய வாய்ப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். தாண்டி 2020 அந்த நாட்டினுடைய ஒரு முப்படைகளுக்கும் தளபதியா இருந்த சுலைமான் அவர்களை அமெரிக்கா ட்ரோன் மூலமா தாக்குதல் பண்ணி அவர் இறந்திருந்தாரு. ஒருவேளை இந்த இந்த ஒரு கொலையை ஒரு அமெரிக்கா செய்திருந்தால் அது எந்த மாதிரியான எதிர்விளைவுகளை உலக அரங்குல வரும் சார்? சரி, நீங்க நேரடியா ஒரு விஷயத்த அவங்க கிளைம் பண்றாங்கன்னா அதுக்கான ரியாக்ஷன் ஈரான் இருந்து வேற மாதிரி இருக்கும். ஏன்னா ஈரான் ரியாக்ட் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. அவங்களோட உள்நாட்டு அரசியலை நீங்க நல்லா விட்டு கவனிச்சீங்கன்னா, அமெரிக்கா, மேற்குலகம், இஸ்ரேல் இவங்க சாத்தான்கள்ன்ற அளவுக்கு ஒரு உள்ள டொமஸ்டிக்கலா அவங்களுடைய மக்கள் ஒரு பெரிய ஒரு இதுல இருக்காங்க. அந்த நாட்டை ஒற்றுமைப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா மேற்குலக எதிர்ப்பு அப்படின்றது இருக்கு. அப்போ இதை அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணும் பொழுது, ஈரானுக்கு அமெரிக்காவுடைய ராணுவ மையங்கள் கல்ஃப் முழுக்க இருக்குங்க, எல்லாருக்குமே தெரியும். ஈரான் சிரியாக்கள் இருக்கு, ஈராக்ல இருக்கு. அதற்கு மேல தாக்குதல் நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. பட் இது அமெரிக்கா கிளைம் பண்ணல, இஸ்ரேலும் கிளைம் பண்ணல. இப்ப இவங்க ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தி அந்த புலனாய்வுல இதுதான் அப்படின்னு அறுதிட்டு சொல்ற வரைக்கும் அதற்குண்டான ஒரு இதை நம்ம எதிர்பார்க்க முடியாது. எதிர்வினை இருக்குமா அப்படின்னா மறைமுகமா இருக்கும். இதுக்கு டிட் ஃபார் டாட்டா சில முக்கியமான தலைகளை இவங்களும் திரும்ப பழி வாங்கணும் அப்படின்ற ஒரு இதுல அவங்க எடுப்பாங்க. அதுவுமே இன்வெஸ்டிகேஷன்ல ஓப்பனா வரும்பொழுதுதான். பட் இன்டர்னலா ஈரானுக்கு இப்போ சைட்ல போய் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த விமானத்துடைய பிளாக் பாக்ஸ் இருக்கு. இப்ப அடுத்த கட்ட புலனாய்வு எல்லாம் நடக்கும். அவங்க நட்புல இருக்கக்கூடிய வேற சில நாடுகளோட உளவுத்துறைகள்லாம் சில தகவல்கள் தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் ஃபியூச்சர்ல இது எப்படி போகுமே தவிர, இது கிளைம் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு உச்சகட்டமா போரா உருவாகிறதுக்கான வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு இருந்திருக்கு. இதை எந்த நாடுமே நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணலாத போது இது லா ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் நீங்க எடுத்தீங்கன்னா இது இப்போதைக்கு ஒரு விபத்தா தான் இதை பார்க்க முடியும். இந்த விபத்து செயற்கையா உருவாக்கப்பட்டுச்சா இல்ல என்ன நடந்ததுன்றது நமக்கு தெரியாது.
ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இது வெயிட் அண்ட் வாட்ச்ல தான் ஈரானுமே மூவ் பண்ணுவாங்களே தவிர அவங்க எடுத்து ஒரு போரையோ இல்ல ஒரு சுச்சுவேஷனை முன்னெடுத்து இஸ்ரேல் மேல ஒரு தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு போகும் பொழுது அதற்கு வந்து ஏற்கனவே அவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்க. ஒரு சில நாடுகள்ல அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பேஸ் கிடைக்காது. ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ரியாக்ஷன் வந்து ஈரான் இருந்து எதிர்பார்க்க முடியாது. அடுத்த கட்டமா இது எப்படி போகுதுன்றத பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ இந்த ஈரான் விவகாரத்தை வச்சு ஒருவேளை ரஷ்யாவோ அல்லது சீனாவோ வந்து ஏதாவது வந்து உள்ள தலையிடறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா அமெரிக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற அடிப்படையில? ரஷ்யா உளவுத்துறை ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஈரான் கூட. அது உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு ரகசியம். கேஜிபி சரி, ரஷ்யாவுடைய இன்னொரு 2 உலகங்களுக்குமே க்ளோஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஈரான் இதுல என்ன நடந்திருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கே வந்து ரஷ்யாவோட ஹெல்ப்பும் துருக்கியோட ஹெல்ப்பும் தேவை. துருக்கி ஏற்கனவே தங்களுடைய நைட் விஷன் கேமராஸ், நைட் பார்க்கக்கூடிய சில தொழில்நுட்பம் இருக்கக்கூடியது, ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து உடனடியாக அனுப்பிச்சு வச்சுட்டாங்க ஈரானுக்கு. ஸோ இந்த நாடுகள் இதுல வந்து ஈரானுடைய சார்பா நிற்பாங்க. ரெண்டாவது இந்த நாடுகள் நீங்க இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா, கடந்த ஒரு மாதமா நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல சவுதியோடைய இளவரசர் மேல ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான ஒரு பிளாட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அரசல் புரசல செய்தி வந்துச்சு. சவுதி வந்து பெரிய லெவல்ல காமிச்சிக்கல வெளியில. அதே மாதிரி துருக்கியோட அதிபர் எர்டோவான் மேலையும் அங்க உள்ளக்கூடிய சில பேரை வந்து ஒரு தாக்குதலை பிளான் பண்ணாங்க அப்படின்ற செய்தியுமே வந்து வந்துச்சு. மூன்றாவது ஸ்லோவாக்கியாவோட அதிபர் சுடப்பட்டதை நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவர் வந்து சுடப்பட்டதை நம்ம பார்த்தோம். இது எல்லாமே நீங்க பார்த்த ஒரு காமன் ஃபேக்டர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு ஒரு நட்பு நாடு தான் துருக்கி. நாட்டோல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான். ஸோ இதுல வந்து ஜியோ பொலிட்டிக்கலா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற ஒரு இதுலதான் இது போகுதே தவிர, இதுக்கு வந்து ஒரு இந்த அசாசினேஷன், ஒரு நாட்டோட அதிபரை கொல்றது, விஞ்ஞானிகளை கொல்றது, இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு அவங்களோட வரலாறுல ஏற்கனவே பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. கடந்த கால வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா பல மர்மமான முறையில பல பேர் வந்து இறந்திருக்கிறாங்க. நம்மளோட இந்தியாவுடைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியோட மரணத்துக்கு இன்னும் நமக்கு வந்து தெளிவான ஒரு விடை கிடைக்கல. ஸோ இது ஜியோ பொலிட்டிக்கல் கேமா இதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நாடு ஈரானுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய இல்ல ஈரானோட ஆக்சிஸ்ல இருக்கக்கூடிய ரஷ்யா போன்ற நாடுகளும் இனி ஃபியூச்சர்ல இது மாதிரி எப்படி நடக்கக்கூடாம தடுக்கணும்ன்ற வேலையும் அவங்க பார்ப்பாங்க. எதிர் அணியில் இருக்கக்கூடிய ஒரு சில இடத்துல இதே மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்துறதுக்கான வேலையுமே பார்ப்பாங்க. இது அது எப்பயுமே நடக்கிறது தான். அது எந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகி போகுது அப்படின்றத காலம் தான் பதில் சொல்லுவோம். தாண்டி வந்து இப்ப ஈரான் தரப்புல இருந்து நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பிரஷர் அப்படின்றது வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களிடையே வரணும் போது இப்ப இந்த விஷயத்துல வந்து பொறுமையா தான் அவங்க அடுத்து மூவ் பண்ணுவாங்களா, இல்ல கொஞ்சம் ஏதாவது வந்து ஒரு மக்களுக்கு வந்து இல்ல நாங்களும் வந்து பதிலடி கொடுத்துருக்கோன்ற பேர்ல ஒரு அவசரப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்ல இந்த தாக்குதலை மொசாடோ இல்ல சிஏஓ தான் நடத்துச்சுன்னு அவங்க குற்றஞ்சாட்டும் போதுதான் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து வரும். இப்ப வரைக்கும் வந்து அவங்க உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அறிக்கையை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உயிர் தியாகம் செஞ்சிருக்காங்க. 9 பேரும் துரதிருஷ்டமா இறந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய அவங்க வந்து இந்த நாடுதான் வந்து இதை நடத்துச்சு அப்படின்றத சொல்லல. இப்ப சுலைமானி இருக்கும்போது தெளிவா சொன்னாங்க, இது நடந்துச்சு, நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பதிலுக்கு அவங்களும் சில ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்தாங்க. இஸ்ரேல் மேல நடத்தப்பட்ட தாக்குதல், ஹமாஸ் நம்ம பார்த்தோம், ஹவுத்திகள் நடத்தின தாக்குதல் நம்ம பார்த்தோம். இந்த இடத்துல அது இல்லாததுனால, இப்போதைக்கு அது இல்லாததுனால அப்படி ஒரு ரெஸ்பான்ஸை வந்து ஈரான் இப்போதைக்கு எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து மொமெண்ட் சொல்லிட்டாங்கன்னா, இப்போ நீங்க இப்ப நம்ம நாட்டு மக்களுக்கே வந்து இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம்னா, உதாரணத்துக்கு புல்வாமா எடுத்துக்கங்க. பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்பு ஜெய்ஷ் இ முகமது அப்படின்றது அது உடனடியாக வெளியில வந்துருச்சு. அந்த நியூஸ் வந்த பிறகு பிரதமர் மோடி அவர்கள் ஆக்ஷன் எடுக்காம இருந்தாருன்னா அது ஒரு பேக் ஃபயர் ஆகும். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஆதரவு அப்படின்றது நிச்சயமா டென்ட் ஆகும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனை வந்து இன்னும் அவங்க கொண்டு வரல. இப்ப நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம கேள்விகள் எழுப்போம். ரொம்ப ஒரு பர்சனலான விஷயம் அது. நாட்டோடைய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட இப்படி ஒரு இடத்துல ஒரு நடக்குது அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல வந்து மக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்பாங்க. ஈரான்லயுமே அந்த கேள்வி எழாம இருக்குது இப்ப வரைக்கும். பட் இவங்க சொல்லிட்டாங்கன்னா அவங்க வந்து அடுத்த ஆக்ஷன் எடுத்து ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இது விபத்து அப்படின்றதான் இப்போதைக்கு வேற ஃபேக்ட்ஸ்ல வந்து தெரியுது. ஆனா இந்த விபத்துக்கு பின்னாடி யாராவது சதி வேலை இருக்கா இல்ல வெளிநாட்டு உளவு அமைப்பு இருக்கா அப்படின்ற இந்த தகவல் வந்து இது வரக்கூடிய காலங்கள்ல நிச்சயமா வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தாண்டி வந்து ஏன்னா அப்படி வந்துச்சு, சொல்லுங்க, அப்படி வந்துச்சு இது வந்து ஈரான் வந்து விசாரணையில மொசாடோ இல்ல யாரோ தான் பண்ணிருக்காங்கன்றத அவங்க வெளியில சொன்னாங்கன்னா
ஈரான் அடுத்த தாக்குதல் நடத்தாம விட்டாங்கன்னா ஈரான்ல இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய ஆபத்தா போய் முடியும். தாண்டி வந்து கிளைமேட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல பேசப்பட்டு வருது சார். இப்போ ஒவ்வொரு நாட்டிலுமே உளவு அமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த உளவு அமைப்புகள் வந்து இந்த கிளைமேட்ன்ற விஷயத்த வந்து அவங்க கிட்ட கன்வே பண்ணிருக்க மாட்டாங்களா அந்த பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கிட்ட? இல்ல, கண்டிப்பா புரோட்டோகால் படி கன்வே பண்ணுவாங்க. அதாவது இந்த நீங்க சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட் ரொம்ப ஒரு வேலிடான பாயிண்ட். 18ஆம் தேதி முந்தா நேத்து ஈரானுடைய மெட்ரலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வானிலை துறை வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க. காத்து அதிகமா இருக்கு, பனிமூட்டம் அதிகமா இருக்கு, மழை பெய்யுது அப்படின்ட்டு. இப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட இன்புட் வந்து இந்த குறிப்பிட்ட தலைவர் இப்ராஹிம் ரியாசி அவர்களுடைய சிபிஜின்னு சொல்லக்கூடிய க்ளோஸ் ப்ரொடெக்ஷன் குரூப் அவங்களோட அதிகாரிகளுக்கு இந்த தகவல் போகும். அதை மீறி அந்த பயணத்தை மேற்கொள்ளலாமா வேணாமா அப்படின்றத விமானி அவங்க அங்க சுச்சுவேஷன் எப்படி இருக்கு, வேற ஆல்டர்னேட் ரூட் ஏதாவது இருக்கா, இது எல்லாம் பார்த்துட்டு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா பை ரோடு அப்படின்றது ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரியான தலைவர்கள் ஜென்ரலா போக மாட்டாங்க, டைம் எடுக்கும். ரெண்டாவது ரோட்ல நீங்க போகும்பொழுது உங்க மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இப்ப இதே நீங்க 1000 கிலோமீட்டர் நீங்க ரோட்ல கவர் பண்ணணும்னா 1000 கிலோமீட்டர்ல நான் எங்க வேணா உங்களை கண்ணி அடிச்சு தூக்க முடியும், நான் ஈஸி நினைச்சா ஒரு ட்ரெயின் டாலர்ல பண்ண முடியும். ஸோ அப்ப அங்க ரிஸ்க் ஃபேக்டருமே இருக்கு. இப்ப நீங்க விமானத்துல ஹெலிகாப்டர்ல போல வேற என்ன ஆப்ஷன் இருக்கு, நீங்க ரோடு வழியா தான் போய் ஆகணும். அப்ப ரோடு வழியா போகும்போது அங்க பாதுகாப்பு சுச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ ப்ரிஃபரபிளா அவங்க ஏர் டிராவல் தான் பண்ணுவாங்க. இப்ப இதே நீங்க சீனாவை எடுத்தீங்க அப்படின்னா ஷி ஜின்பிங் சென்னை வந்திருந்த போது நீங்க அந்த நிகழ்வு நல்லா கவனிச்சீங்கன்னா சென்னை விமான நிலையத்துல இருந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போயிட்டு மாவலிபுரம்ல இறங்கினார். ஆனா அவர் ஜின்பிங் வந்து சென்னையில இருக்கக்கூடிய கிண்டியில இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில தங்கிட்டு அங்கிருந்து சாலை மார்க்கமா தான் இதுக்கு போனார். அந்த சாலையை மொத்தத்தையும் வந்து பளிச்சுன்னு வச்சாங்க அந்த டைம்ல இருந்த அரசு, மாநில அரசு வந்து அப்படியே இப்ப இது பண்ணி வச்சாங்க. ஏன் அப்படின்னா ஷி ஜின்பிங் அவர்களுக்கு ஹெலிகாப்டர் பயணம்ன்றது சுத்தமா பிடிக்காது. தன்னோட உயிருக்கு பாதிப்பு வரும் அப்படின்ற ஒரு இது அவருக்கு இருக்கு. சோ அப்போ அவர் வந்து கிளியர் கட்டா ஸ்டாண்ட் எடுக்கிறார், ஹெலிகாப்டர்ல டிராவலே பண்ண மாட்டேன் அப்படின்னு. சோ அவங்க எங்க போனாலும் அவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு படை கூடவே போகும், சாலை மார்க்கமா தான் அவர் போவார், விமானத்துல போவார், ஹெலிகாப்டர்ல அவர் போக மாட்டார். இந்த சுச்சுவேஷன்ல அங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாது. பாதுகாப்பு அதிகாரிகளோட அறிவுரையும் மீறி பிரதமர் அவருடைய நாட்டுடைய அதிபர் ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னா நிச்சயமா அந்த அதிகாரிகள் வந்து அதை இது பண்ண மாட்டாங்க. பட் நீங்க சொல்ற பாயிண்ட் டாக்குமெண்ட் பண்ணிருப்பாங்க, இந்த அட்வைஸ் நாங்க கொடுக்குறோம், இந்த விமான பயணம் வேண்டாம்னு நாங்க நினைக்கிறோம், இதுல ரிஸ்க் இருக்கு அப்படின்னா அந்த பாதுகாப்போட டோசியர் அன்னைக்கு ஒரு ரிப்போர்ட் எடுப்பாங்க, அந்த நிச்சயமா எழுதியிருப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் பாதுகாப்பு நடைமுறை தான். என்ன நடந்திருக்கு அப்படின்றது நம்ம விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். விசாரணை ஈரான் நடத்தினாலும் அந்த விசாரணையோட அறிக்கையா நம்ம வெளிப்படையா வெளியில கொடுப்பாங்களா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியும் இருக்கு. சரி, இப்போ இந்தியா தரப்புல இருந்து பார்க்கும்போது இரங்கல் எல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. கரெக்டா வந்து இந்த ஈரான் அதிபர் இறக்கிறதுக்கு முன்னாடி வந்து பல விஷயங்கள் இந்தியாவோடையும் நிறைய புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஏற்படுத்தினார். குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த ஈரானினுடைய ஒரு போர்ட்டை வந்து இந்தியா வந்து மெயின்டைன் பண்ண சொல்லி, அது எந்த அளவுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு பயனுள்ள விஷயமா இருக்கும் சார்? நமக்கு இன்னைக்கு ஆப்கான் நாட்டுக்கு ஒரு கணிசமான அளவுக்கு நம்ம உதவிகள் செஞ்சுட்டு வரோம். 8000 கோடிக்கு மதிப்புள்ள உதவிகள் வந்து வருஷம் வருஷம் நம்ம செஞ்சுட்டு வரோம். ஏன்னா ஆப்கானுடைய கேந்திர முக்கியத்துவம் அது மாதிரி நம்ம ஒதுங்கி இருக்க முடியாது. அங்க பிரச்சனை இருந்தாலும் அந்த மக்களை நம்ம பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கு. உலகத்திலேயே அந்த மக்கள் அதிகமா மதிக்கக்கூடிய நாடு அப்படின்றது இந்தியா தான். இந்த சமயத்துல நீங்க வந்து ஆப்கானிஸ்தானுக்கு உள்ள போகணும் அப்படின்னா நீங்க பஞ்சாப் வழியா பாகிஸ்தான் வழியா தான் போய் ஆகணும். பாகிஸ்தான் அதுக்கு பல தடைகளை வந்து போடுறாங்க. அங்க போய் சேரக்கூடிய நிவாரண பொருட்களுமே வந்து சில சரியா போறது கிடையாது. அப்போ ஆப்கானிஸ்தானுக்கு மேல இருக்கக்கூடிய சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ், மத்திய ஆசிய நாடுகள்னு சொல்லக்கூடிய கஜகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான், இந்த நாடுகளுடைய வர்த்தகம் வணிகம் அப்படின்றது நம்மளுக்கு இப்ப ரொம்ப கம்மியா இருக்கு. அப்ப பாகிஸ்தானை நம்பிதான் இந்த ரூட்டுக்குள்ள நம்ம போய் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப சபஹார் போர்ட் வரும்போது மும்பை மற்றும் குஜராத் துறைமுகத்திலிருந்து நேரடியா உங்க பொருட்களை நீங்க சபஹார் துறைமுகத்துக்கு எடுத்துட்டு போய் உங்க அந்த துறைமுகத்தை நீங்க தான் ஹேண்டில் பண்ண போறீங்க, இந்தியா தான் இப்ப ஹேண்டில் பண்ண போகுது. ஸோ உங்களுக்கு தேவையான சரக்கை வந்து நீங்க இறக்கிட்டு அங்கிருந்து ரயில் மார்க்கமா நீங்க வந்து சென்ட்ரல் ஏசியன் கண்ட்ரிஸ் எல்லாத்துக்கும் போய் அடுத்த கட்டமா நீங்க ஐரோப்பா வரைக்கும் போக முடியும். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்குது. என்ன அப்படின்னா காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரெண்டாவது பாகிஸ்தானை நீங்க நம்பி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. மூணாவது உங்களுடைய வர்த்தகம் அப்படின்றது மத்திய ஆசிய நாடுகள் கிட்ட அதிகமாகும், ரஷ்யாட்ட அதிகமாகும்.
ஸோ நமக்கு வந்து அமெரிக்காவை மட்டுமே நம்பி நம்மளுடைய ஏற்றுமதி இருந்ததுன்னா அமெரிக்காவுடைய ஒரு தடை நம்மளை வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நான்காவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய தருணத்துல இந்தியாவுடைய கப்பல்கள் எல்லாம் ஹவுத்திகள், இந்திய சரக்கு கப்பல்கள்ல ஹவுத்திகள் தாக்குனதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த செங்கடல் பகுதி ரெட்சியும் சரி ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்ப அந்த ரூட்ல போகக்கூடிய எல்லா கப்பல்களுடைய இன்சூரன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா 50% அதிகமாயிடுச்சு. ஸோ ஒரு ரிஸ்கான ரூட்டுக்கு பதிலா ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு செக்யூர்ட் ரூட் வந்து நமக்கு கிடைக்குது. கடைசியா எடுத்தீங்கன்னா சூயஸ் கால்வாய், இதை தாண்டி நம்ம போறோம், ஐரோப்பா போறோம்னா சூயஸ் கால்வாய் வழியா தான் போவோம். சூயஸ் கால்வாய் வழியா போகும் பொழுது ஒரே ஒரு கப்பல் 2 வருடம் முன்னாடி தர தட்டின போது என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். உலகமே தப்பிச்சு போற அளவுக்கு வந்துருச்சு. ஸோ இதை நமக்கு டீரிஸ்க் பண்ணுது. ஸோ இது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா நம்மளுடைய வளர்ச்சிக்கு மிக மிக முக்கியமான போட்டு. அதே மாதிரி வந்து சார் ஈரான் பாத்தீங்கன்னா அதாவது அமெரிக்கா எதிர்ப்பு அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில வந்து இப்போ சீனாவுக்கு சப்போர்ட்டா இப்படி இருக்காங்க. அவங்க எந்த அடிப்படையில வந்து இந்தியாவை வந்து பிலீவ் பண்ணதுக்கான காரணம் என்ன சார்? இல்ல, இந்திய ஈரான் உறவு அப்படின்றது ஒரு அதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நம்மளுடைய தொன்று தொட்டு பெர்ஷியா, ஈரானா இப்ப இஸ்லாமிய மயமாக்குறதுக்கு முன்னாடி காலத்துல நான் சொல்றேன். அப்பவே வந்து பெரிய வர்த்தக தொடர்புலாம் நமக்கு இருந்துச்சு. ஈரானுடைய வர்த்தகர்கள் தமிழ்நாடு வரைக்கும் அந்த கதை எல்லாமே இருக்கு. நீங்க சோழ வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் பார்க்கலாம். நமக்கும் அவங்களுக்கும் விரோதமா இருக்கிறதுக்கான கிரவுண்ட்ஸ் எதுவுமே இல்லை. ஈரான் எண்ணெய் வளமிக்க நாடு, இந்தியா எண்ணெய் அதிகமா இம்போர்ட் பண்ணக்கூடிய நாடு. ஸோ இங்க வர்த்தகம் அப்படின்றது ஒரு பெரிய லெவல்ல வருது. ரெண்டாவது, இந்தியா இஸ்ரேல் உறவு அப்படின்றது, அவங்களோட பரம எதிரியா இருக்கக்கூடிய இஸ்ரேல் இந்தியாவுடைய உறவுன்றது இப்போ கடந்த ஒரு 10 வருடமா ஈரானை பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்திலையுமே இந்தியா இஸ்ரேல் கூட நிக்காது. இது பியூரா வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கோம். ரொம்ப கஷ்டம் இதை பண்றது. உங்களுடைய மோசமான எதிரி வந்து என்னுடைய நண்பன் நான் சொல்லும்போது நேச்சுரலாவே உங்களுக்கு என் மேல ஒரு டவுட் வரும். அந்த இடத்துல நம்ம ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கத்தி மேல நடக்கிற மாதிரி நடந்து அதை நம்ம வந்து கிளியரா பிரிச்சு வச்சிருக்கோம். நம்மளுடைய எண்ணெய் தேவை அப்படின்றது ஈரான்ட்டு நம்ம அமெரிக்கா சாங்ஷன் இருக்கும் போதே வாங்கினதை நம்ம பார்த்திருக்கோம். அதன் பிறகு நம்ம நிறுத்திட்டோம், வேற கதை அது. ஸோ ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய உலகத்துல மிகப்பெரிய இறக்குமதியாளர்கள் யாரு? கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயுன்னு பாத்தீங்கன்னா சைனா ஃபர்ஸ்ட், இந்தியா ரெண்டாவது. ஸோ இரண்டாவது மிகப்பெரிய கஸ்டமரை ஈரான் விட முடியாது. அவங்களுக்கு நம்ம தேவை அவங்களுடைய பொருட்கள். ஏன்னா பொருளாதார தடைகள் இதன் மாதிரி போன்ற விஷயங்கள் வந்து இருக்கு. ரெண்டாவது, ரஷ்யாவுடைய உறவு, இந்திய ரஷ்யா உறவு ஈரானை மையப்படுத்தி இருக்கு. இந்த சபார் போட்டா இருக்கட்டும், நான் சொல்றது ராணுவ ரீதியா இல்லாம பியூரா உங்களுக்கு வர்த்தக ரீதியா பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா இந்த 3 நாடுகள் ஒண்ணு சேரும் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் 3 நாடுகளுக்குமே இருக்கு. அப்ப அந்த விஷயத்திலும் ஈரான் இந்தியா நட்பு உறவை பார்க்குது. எந்த இடத்துல பிரச்சனை இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் எல்லாமே நீங்க பேசுறது எல்லாமே ஒத்து போக முடியாது. காஷ்மீர் விஷயத்துல ஈரான் வந்து கொஞ்சம் அடிக்கடி ஒரு சின்ன அறிக்கை விடுவாங்க. காஷ்மீர் பிரச்சனையை இந்தியா பாகிஸ்தான் பேசி தீர்க்கணும், காஷ்மீர் மக்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம்ட்டு. ஏன்னா அது அவங்க பண்றது தப்பே கிடையாது. இஸ்லாமிய நாடு தன்னை ஒரு வலிமையான ஒரு இஸ்லாம் நாடா சவுதிக்கு ஒரு காம்படிட்டரா அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணும்போது மிச்ச இஸ்லாமிய பிரச்சனைகள், நாடுகளோட பிரச்சனைகளை வந்து அவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி தான் போகணும். அந்த ஒரு இடத்துல தவிர நமக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன் வந்து ஈரான் கூட இருக்கு. ஈரானுடைய மருத்துவ உதவிகள், மருத்துவ கட்டமைப்புக்கு இந்தியா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு இது. அங்கிருந்து நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவாங்க. கோயம்புத்தூர் வருவாங்க, டெல்லி வருவாங்க, சென்னை வருவாங்க. ஒரு நல்ல கலாச்சார ரீதியான ஒரு உறவு இருக்கு. ரெண்டாவது, இந்தியாவில நடக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பா தீவிரவாதம், பாகிஸ்தான் மூலியமா வர்றது, இது இந்த மாதிரி பிரச்சனைகள்ல பாத்தீங்கன்னா இன்னி வரைக்கும் ஈரான் வந்து அந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணதே கிடையாது பாகிஸ்தான். இந்தியாவுக்கு எதிராக துருக்கி மாதிரியோ இல்ல வேற ஒரு நாடு மாதிரியோ அவங்க எந்த விதமான நிலையுமே அவங்க எடுத்தது கிடையாது. ஸோ ஒரு வின் வின் சுச்சுவேஷன்ல இருக்கும்போது இந்தியா ஈரான் உறவு அப்படின்றது ரொம்ப நல்ல ஒரு பாயிண்ட்ல இருக்கு. குறிப்பா இப்ப இருக்கக்கூடிய இப்ப இறந்த அதிபர் இப்ராஹிம் ரைசி அவர்களும் அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹொசைன் அமீர் அவர்களும் 2 பேரும் பிரதமர் மோடி அவர்களுக்கும் நம்மளுடைய வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்களுக்கும் ஒரு பர்சனல் ரிலேஷன் இருக்கு. இப்ப இதுல பெரிய இழப்புன்னு பாத்தீங்கன்னா நமக்கு தான். நாட்டோட நாடு உறவு அப்படின்றது வேற, ஒரு பர்சனலா ஒரு ரேப்போ, ஒரு ட்ரஸ்ட் வர்றதுன்றது அவ்வளவு ஈஸியா வராது. 10 வருட பின்னணி இருக்கு. இந்த 2 முக்கியமான நபர்களை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோன்ற வார்த்தையை தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நீங்க பிரதமர் அவர்களுடைய ட்வீட் பாத்தீங்கன்னா நைட்டு 10:45 ஒரு ட்வீட் போட்டார்.
நாங்க வந்து மூலமாக ஈரான் மக்கள் கூட இருக்கிறோம். இந்த போன தலைவர்கள் வந்து சேஃபா இருக்கணும்ன்றது நாங்க பிரார்த்திக்கிறோம்னு சொல்லிட்டு காலையில நீங்க பாத்தீங்கன்னா உடனடியா அவர் வந்து ஒரு இரங்கல் செய்தியை போட்டு ஒரு ஷாக்கிங் நியூஸ் சொல்லி போட்டிருந்தாரு. நம்ம ஓப்பனா ஈரானுக்கு இந்த இடத்துல நாங்க துணை நிக்கிறோம்ன்றத ஒரு 140 கோடி மக்களோட பிரதிநிதியா பாரத பிரதமர் சொல்றாரு. அவர் சொல்றாருன்ற போது அந்த ட்வீட்டுக்கு பின்னாடி அர்த்தம் வந்து நாங்க இருவரும் ஒரு ஸ்ட்ராங்கான நண்பர்கள் அப்படின்ற செய்தி. இப்ப சைனா பாத்தீங்கன்னா ஓப்பனா அவங்க போடல ஒண்ணும் டீப்லி கன்சர்ன்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மாதிரி அரசியல் ரீதியான வார்த்தைகளை தான் அவங்க யூஸ் பண்ணிருக்காங்களே தவிர நம்ம உங்க கூட நிக்கிறோம்னு நம்ம சொல்லல. அந்த பாயிண்ட்ல இது ஒரு பர்சனல், அதாவது ஒரு நீங்க பாரத பிரதமரை நீங்க இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரோட வியூ வந்து ஒரு பர்சனல் லாஸா தான் அவர் பார்ப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல கோஆபரேஷன் உங்க கூட. ஸோ ஈரான் தரப்புல இருந்து பார்க்கும்போது இந்தியான்றது ஒரு நம்பகத்தன்மையான ஒரு நண்பர்கள் அப்படின்ற ஒரு வட்டத்துல இருக்கிறாங்க இல்லையா சார்? நிச்சயமா ஈரான் வந்து இந்தியாவை என்னைக்குமே நம்பும். நம்ம வந்து அவங்களுக்கு எதிரான சில சதி வேலைகள் இது வரைக்கும் நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது, இது ஈடுபட்டது கிடையாது. அதே மாதிரி ஈரானும் நமக்கு எதிராக வந்து போனது கிடையாது. ஒரு இரு பெரு கலாச்சாரங்கள் நீங்க இன்னும் ஒத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாட்டோடைய டெபினேஷன்ல இரு பெரு கலாச்சாரங்கள். ஒண்ணு வந்து பெர்ஷியா, ஒரு காலத்துல அவங்க ஒரு பெரிய ஒரு கலாச்சாரம் அங்க இருந்துச்சு. நம்மளது ஒரு பாரதம்ன்றது ஒரு பெரிய கலாச்சாரம் இருக்கு. இரு பெரு கலாச்சார பின்புலம் கொண்ட நாடுகளுடைய உறவு தொன்று தொட்டு இத்தனை 2000-3000 வருஷமா இருக்கு அப்படின்றதான் அங்க ஃபேக்ட். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ரெண்டுமே நட்பு நாடுகள் அப்படின்னு நம்ம வந்து கிளியரா எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சீங்கன்னா ஈரான் சீனா உறவுகளையுமே இந்தியாவை பாதிக்கக்கூடிய எதையுமே ஈரான் செய்யாது. ஏன்னா நமக்கு எதிரி வந்து சைனா, அவங்களுக்கு நெருங்கிய நண்பன் சைனா. சோ அந்த ஆக்சிஸுமே உள்ள வருது. இந்தியாவை நேரடியா பாதிக்கிற மாதிரி சீனாவுடைய ஒரு ஒப்பந்தத்தை வந்து ஈரான் போட்டது கிடையாது. இப்ப சமீபமா 2-3 வருடம் முன்னாடி அவங்க போட்ட ஒப்பந்தத்துல ஒரு 25 வருஷத்துக்கு நான் உங்களுக்கு வந்து ஆயில டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சீனா கூட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. $600 பில்லியன் கடன் உதவியோட போட்டு ஈரான் வந்து போட்டாங்க. அப்பயுமே வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்தியாவுக்கும் இதே ரேட்ல நாங்க தயாரா கொடுக்கறதுக்கு ரெடி. அவங்க அதையும் அவங்க பேலன்ஸ் பண்றாங்க. ஒரு தேர்ந்த ஒரு ஒரு நல்ல ஒரு இந்த ரெண்டு குறிப்பா உசைன் அமீர் அவர்கள் பிளஸ் இப்ராஹிம் ரியாசி அவங்களுடைய உள்நாட்டு பாலிடிக்ஸ் அவங்க எப்படி இருந்தாங்க அதுக்குள்ள போவாதீங்க, அது அவங்க நாட்டு இது. இந்திய உறவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நெருங்கிய உறவு. உசைன் அமீர் அவர்கள் தான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்தியாவில வந்து இந்த சவார் போட்டியில சைன் பண்ணிட்டு போனார். நீங்க அவங்களோட கெமிஸ்ட்ரி பாத்தீங்கன்னாலே ஒரு நல்ல ஒரு ஒரு நட்பு தெரியும். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் நன்றி சார். நன்றி, வணக்கம் ஜெயன்.